அது ஒரு சைக்காலஜி வகுப்பு. ஆசிரியர் வந்து இன்னைக்கு நாம் ஒரு கேம் விளையாட போகிறோம் என்று கூறிவிட்டு ஒரு பெண்ணை அழைத்து அந்த போர்டில் உனக்கு முக்கியம் என்று தோன்றும் 30 பேர் பெயரை எழுதுங்கள் என்று பணித்தார். அந்த பெண்ணும் எழுதினார். பெயர்களை கவனித்த அவர், இதில் உங்களுக்கு முக்கியம் இல்லை எனும் தோணும் 5 பேர் பெயரை அழித்து விடுங்கள் என்றார். அந்த பெண் உடன் பணிபுரியும் 5 பேரின் பெயரை அழித்தார். அடுத்து மீண்டும் 5 பேர் பெயரை அழிக்கச் சொன்னார். அந்த பெண் பக்கத்து வீட்டினர் 5 பேரின் பெயரை அழித்தார். இப்படியே அழித்து கடைசியில் 4 பெயர்கள் மட்டுமே இருந்தன போர்டில். அது அவரின் பெற்றோர், கணவர் மற்றும் ஒரே மகன். இப்போது மீண்டும் 2 பேர் பெயரை அழிக்கச் சொன்னார். அப்போதுதான் அங்கிருந்த அனைவரும் இங்கே நடப்பது வெறும் விளையாட்டு இல்லை என்பதை உணர்ந்தனர். வேறு வழியே இல்லாமல் அரை மனதுடன் அவளின் பெற்றோர் பெயரை அழித்தார் அந்த பெண். மீண்டும் ஒரு பெயரை அழிக்கச் சொன்னார் அந்த ஆசிரியர். அந்த பெண் அழுது கொண்டே நடுங்கும் கரங்களுடன் மிகுந்த வேதனையுடன் அவரது மகனின் பெயரை அழித்துவிட்டு கதறியே விட்டார். ஆசிரியர் அவரை அவரது இருக்கைக்கு போகச் சொல்லிவிட்டு, ஏன் உங்கள் கணவர் பெயரை தேர்ந்தெடுத்தீர்கள்? உங்கள் பெற்றோர் தானே உங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கினர். உங்கள் மகன்தானே உங்களுக்கு தாய்மை அளித்தான், பின் ஏன் என்று கேட்டார். முழு அரங்கமும் ஆவலுடன் அவள் அளிக்கப் போகும் பதிலுக்காக காத்திருந்தது. அதற்கு அந்த பெண், இருக்கலாம், என் பெற்றோர் எனக்கு முன்னதாகவே இறந்துவிட வாய்ப்புள்ளது. என் மகன் படிப்பிற்காகவும் அவனது வாழ்க்கைக்காகவும் என்னை பிரிந்துவிட நேரலாம். ஆனால் எப்போதும் என் கூட இருந்து தனது வாழ்க்கை முழுமையும் எனக்காக அர்ப்பணிப்பவர் என் கணவர் மட்டுமே. அதனால்தான் என்றார். அனைவரும் எழுந்து நின்று கைத்தட்டி அவரை பாராட்டினர். இதுதானே உண்மை. உங்கள் வாழ்க்கை துணையை எப்போதும் அன்புடனும் மரியாதையுடனும் நடத்த தவறாதீர்கள். அதன் பொருட்டே இறைவன் உங்களை இணைத்திருக்கின்றான் என்பதை உணருங்கள். இது மனைவிகளுக்கு மட்டும் இல்லை, கணவர்களுக்கும் தான். ஸோ நண்பர்களே, உண்மையிலுமே இது ஒரு அருமையான பதிவு தான், வேறு லெவல்னு சொல்லலாம். இந்த பதிவை பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் இந்த பதிவு பற்றின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.